ஆமாம் 2K கிட்ஸு தான் பிடிக்கும். இந்த 90s கிட்ஸு அப்பா அம்மாலாம் பார்த்தாங்கன்னா என்னடா இது படம் எடுத்து வச்சுக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை லவ் டுடே மாதிரி இல்லை, அது வேற கதை இது வேற கதை, டிஃப்ரென்ஸ் இருந்தது. சூப்பர். லவ் டுடே நல்லா இருந்துச்சுண்ணா, இது அவ்வளோ நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃபே நல்லா இல்லைண்ணா. ஓகே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சுமாராக இருக்கு. ஸ்டோரி லைனை எப்படி சொல்கிறதுனே தெரியல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசு, ஸோ புதுசு வரும்போது எப்பயுமே கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டம் தான். பட் மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது டோட்டலாக வேற ஜேர்னல். இல்லை யூத்தெல்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட. நோ கமெண்ட்ஸ். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்ந்துருந்த மாதிரி. டியூடு சூப்பர் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக வேற லெவலில் இருந்தது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருந்தது. லவ் இருந்தது, காமெடி இருந்தது, ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே இல்லை கண்டினியூஷன் சூப்பராக இருந்தது. காமெடி நிறையவே இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. புது விதமாக இருக்கு, நல்லா எடுத்துன்னு வந்திருக்காங்க கதை, நல்லா இருக்கு. இல்லை லவ் டுடே மாதிரி இல்லை, அது வேற கதை இது வேற கதை, டிஃப்ரென்ஸ் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், ஒரு தடவை பார்க்கலாம். இருக்கு, ஆக்சுவலி இருக்கு. நீங்கள் படம் பாருங்க, அப்போ தெரியும் ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சுண்ணா, அழுகெல்லாம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லவ் ஃபிலிம் தானே, ஆனால் லைட்டாக வந்து ஃபிக்ஷனலாக இருக்குது. ரியாலிட்டியில் இந்த மாதிரி நடக்காது. ஆனால் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி அழுகெல்லாம் வர மாதிரி எமோஷ்னலாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. டிராகன் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானலில் வந்துருக்கு. நல்லா இருக்கு படம், ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் லவ்லாம் ஃபுல்லாக அப்படிலாம் இருக்காது, வித்தியாசமான ஒரு ஸ்டோரினா. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகுண்ணா, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. இது வந்து ஜென்சி கிட்ஸு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம் 2K கிட்ஸு தான் பிடிக்கும். இந்த 90s கிட்ஸு அப்பா அம்மாலாம் பார்த்தாங்கன்னா என்னடா இது படம் எடுத்து வச்சுக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. நல்லா தானே ஆகுது, பார்க்கலாம். நான் ஒன்று ஹீரோயினை வேற ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான், அவள் தான் பிரச்சனை. இல்லைண்ணா லவ் டுடே மாதிரிலாம் இல்லைண்ணா, வேற மாதிரி தானே ஆகுது படம். இல்லைண்ணா படமே நல்லா இல்லை அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. லவ் டுடே மாதிரி வராதுண்ணா. லவ் டுடே நல்லா இருந்துச்சுண்ணா, இது அவ்வளோ நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃபே நல்லா இல்லைண்ணா. சரி ஓகே. மூவி நல்லா இருக்குதோ, நல்லா பார்க்கலாம். பழைய மாதிரி இருக்கா படம்? பழைய மாதிரி தான். லவ் டுடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது ஜேர்னி. இருக்குது, ரொமான்ஸுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். படம் ஓகேங்க, நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்காக பார்க்கலாம். பழைய லவ் ஸ்டோரியா இல்லை ரொமான்ஸ் படமா? இது பழைய படம் தான், அதை வேறு மாதிரி எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது. கான்செப்ட் இது எனக்கு ஒன்றும் ஒத்து வரல. ஓகே தான், பார்க்கலாம் ஒரு வாட்டி. நல்லா இருக்கு, ஆனால் ஜோடி சேர மாட்டிருக்கே, கொஞ்சம் நல்லா இல்லை. பார்ப்போம், அடுத்த பார்க்க வந்த பார்ப்போம். பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு லேகிங் ஆகிடுது. லவ் ஃபெயிலியர், அந்த லவ் எப்படி சேர்த்து வைக்கிறது அது மாதிரி. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. மீதி படத்தை பார்த்தாலும் தெரியும். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. இல்லை டிராகன் மாதிரி தான் இருந்தது கொஞ்சம், ஆனால் நல்லா இருந்தது படம். சார் எப்படி சார் இருக்கு படம்? நல்லா இருக்கு, பார்க்கலாம். எப்படி இருக்கு? லவ் டுடே மாதிரி இருக்கா இல்லை? லவ் டுடே நான் பார்க்கல, இந்த படம் பார்க்கலாம். சார் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக நடிச்சிருக்காரு.